கடவுளின் பெயரை சொல்லி ஒரு விண்ணப்பம் சொல்கின்றேன், கேளுங்கள் சாமி. முந்தி பிறந்தவனும் நான், முத்துநூல் தரித்தவனும் நான், தங்கு பறையனும் நான், ஜாதிக்கெல்லாம் உயர்ந்த வீர ஜாம்பவனும் நான், அரிநூல் பரிநூல் தரிநூல் தரித்தவனும் நான், ஹரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனும் நான், நீர் தோன்றி நடு கடல் தோன்றி ஊர் தோன்றி உலகம் தோன்றி ஊருக்கு மேலாண்டபுரத்திலே ஆல விருச்சகம் தோன்றியது. ஆல விருச்சகத்தின் அடியிலே ஒரு கன்னிப்புற்று தோன்றியது. கன்னிப்புற்றின் வயிற்றினிலே ஒரு காராம் பசுவானது பிறந்தது. காராம் பசுவை காவனர் பெருமாள பறையர்கள் காலை கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள். தோலை உரித்து முத்துவின் மாமிசத்தை அங்குஜன் நீலன் அனுமான் இவர்கள் மூவரும் சேர்ந்து அதை 5 பங்காக போட்டார்கள். அதிலே சிவபெருமானின் மனைவியான சிவசக்தி முதல் பங்கினை எடுத்துச் சென்றார். அதை பார்த்த சிவபெருமான் இந்த மாமிசத்தின் மகிமையை நான் அறிய வேண்டும் என்றார். இதை நான் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று அடே வீரஜாம்பவ என்று ஓங்கி குரல் கொடுத்தார். ஜாம்ப ஐயனின் குரலை கேட்டு ஜாம்பவனும் ஓடி வந்து என்னவென்று கேட்டான். அடே வீரஜாம்பவா, சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சாமி, சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கோ மாமிசம். அது மந்திரம் கற்றவருக்கும் தந்திரம் கற்றவருக்கும் மாயாஜாலம் அறிந்தவருக்கும் அகுடிக்கெல்லாம் ஐயாகும் சாமி என்று சொன்னான். அடே வீரஜாம்பா, அப்படி என்றால் நாராயணன் எடுத்து செல்லும் 2வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சாமி, நாராயணன் எடுத்து செல்லும் 2வது பங்கோ எலும்பானது. அது சீக்காகவும் சிமிழாகவும் சீர் பெற்று வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் சாமி என்று சொன்னான். அடே வீரஜாம்பவா, அப்படி என்றால் பிரம்மதேவன் எடுத்து செல்லும் 3வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சாமி, பிரம்மதேவன் எடுத்து செல்லும் 3வது பங்கோ வாளானது. அது அரசர் பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் அருகிலே நின்று வீசுவின் தாமரையாகும் சாமி என்று சொன்னான். அடே வீரஜாம்பவா, அப்படி என்றால் நீ எடுத்து வைத்திருக்கும் 4வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சாமி, நான் எடுத்து வைத்திருக்கும் 4வது பங்கோ தோளானது. அது வாராகவும் வடமாகவும் வண்ண கயிறாகவும் வாசிக்க மேளமாகவும் 1000 குதிரைகளுக்கு எல்லாம் பங்குபடியாகும் சாமி என்று சொன்னான். அதே வீரஜாம்பவா, யாருமே எடுக்காமல் இருக்கும் இந்த 5வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார். சாமி, யாருமே எடுக்காமல் இருக்கும் இந்த 5வது பங்கோ சாணமானது. அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீர்கெட்ட வீட்டை முழுக்கினால் பூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் என்று சொன்னான். அதே வீரஜாம்பவா, மாமிசத்தின் மகிமையை நான் அறிந்து கொண்டு விட்டேன். 4 திசைகளை பற்றி எடுத்து சொல்லடா என்று கேட்டார். சாமி, அதையும் சொல்கிறேன், கேளுங்கள் சாமி. வடக்கே வல்லாளன் துறை, தெற்கே தேவர்களின் துறை, மேற்கே மேலாளன் துறை, கிழக்கே ஜாம்பவன் துறை, அது என்னுடைய துறை சாமி என்று சொன்னான். அதே வீரஜாம்பவா, 4 திசைகளில் பிறந்த முழுமையும் எடுத்து சொல்லடா என்று கேட்டார். சாமி, அதையும் சொல்கிறேன், கேளுங்கள் சாமி. வடக்கே மகாபாரதம், தெற்கே ராமாயணம், மேற்கே தானவர்கள் அழிந்தார்கள், கிழக்கே சங்கும் சாணர்கள் பிறந்தது என்று சொன்னான். வீரஜாம்பவா, அது என்னடா கிழக்கிலே பிறந்த சங்கும் சாணர்கள்